ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜூடி. எனக்கு புனித மரிய தெரசாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க கனவுல மாதா வந்தாங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கவே ஆசையா இருக்குல்ல? வாங்க, மெய்ப்பன் செய்தி யூடியூப் சேனலோட லிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மழலை மொழியில் புனிதர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மெய்ப்பன் செய்தி நிறைவாக்கும் இறைவாக்கு. புனித மரிய தெரசா கேரளாவில் 1876 பிறந்தாங்க. இவங்க 8 வயசுல வாரத்துல 4 நாள் சாப்பிடாம ஜபமாலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் சிஸ்டர் ஆகும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க அப்பா விடமாட்டேன்னு சொன்னாங்க. புனித மரிய தெரசா அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ புனித மாதா, ஜீசஸ், ஜோசப் அவங்க முன்னாடி வந்து நின்னாங்க. புனித மரிய தெரசா அவங்க ஊர்ல யாராவது சுகமில்லாமல் இருந்தா அவங்க வீட்டுக்கு போய் ஜெபமாலை சொல்லுவாங்க. உடனே அவங்க சுகமடைஞ்சிடுவாங்க. புனித மரிய தெரசாவுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. புனித மரிய தெரசாவுக்கு மாதா காட்சி தந்ததால ஃப்ரெண்ட்ஸ் மரியாம்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. புனித மரிய தெரசா ஒரு நாள் ஒரு கான்வென்ட் போய் சேர்ந்தாங்க. அங்க ஜெபம் சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு தரையில் இல்லாம செவத்துல நின்னாங்க. எல்லாரும் அதை பார்த்து பயந்தே போயிட்டாங்க. புனித மரிய தெரசா தனியா ஜெபிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயர் ஹவுஸ் கட்டி தந்தாங்க. உடனே அங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் அந்த சின்ன கோவில்ல புனித மரிய தெரசாவோட ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் ஏசப்பா மாதிரி 5 காயம் இருந்துச்சு. தலைக்கு மேல நிலா இருந்துச்சு. ஏசப்பா மாதிரியே கையை விரிச்சு வானத்தில் நின்னாங்க. இப்படின்னு கேட்கவே பயமா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? ஆனாலும் இதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. எப்படி சக்திமான் மாதிரி மாறினாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க ஜீசஸையும் மாதாயும் லவ் பண்ணாங்க. நாமளும் ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரி நடந்தா ரெக்க இல்லாமே பறக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா மோசஸ் ஃபாதருக்கு கால் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.